அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதில் எத்தனைகள் நிறைவேற்றப்படுகிறது என்பது இறைவன் அறிந்த ஒரு உண்மை. ஆனால் பாருங்கள், நல்லோர்களை மட்டும் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பண்புகளில் இந்த ஒரு பண்பை நம்ம குறிப்பிடுவோம். வாக்குறுதி தவறாத நபர், வாக்குறுதி மீற மாட்டார் என்று நல்லோர்களுடைய பண்பாக இதனை குறிப்பிடுவோம். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னதாகவும் புகாரில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். முனாஃபிக்களுடைய குணங்களில் ஒரு குணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா வாழ்த அவன் வாக்குறுதி அளித்தால் ஃபஅஹ்லஃப் அவன் மாறு செய்வான். வாக்குறுதியை மீறக்கூடியவர்கள், அதற்கு மாறு செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள் அல்ல, முக்மீன்கள் அல்ல, அவர்கள் நயவஞ்சகர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இதனால் தான் மார்க்கம் என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க, ரொம்ப கோபமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தீர்ப்பு வழங்காதீங்க, ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் வாக்குறுதி மீறப்படுவதும் கோபத்தினுடைய நேரத்தில் நீதம் தவறப்படுவதையும் மார்க்கம் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறது. சரி, நான் ஒரு நபருக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன், அது என்னால் நிறைவேற்ற முடியலை, ஆனால் என் மனசில் அதை நிறைவேற்றணுங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சு, நான் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அதனால் நிறைவேற்ற முடியலை. இதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சுனன் அபூ தாவூத், ஜாமிஉ திர்மிதி மற்றும் தபுரானி, பைஹக்கி போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதா வாத ரஜுல் அஹாஹு ஐயஃபிய மின்னியத்தி ஐயஃபிய, ஒரு நபர் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு விஷயத்தை வாக்குறுதி அளிக்கிறார். அவருடைய எண்ணத்தில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் பலம் எஃபிய, சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவரால் அதனை நிறைவேற்ற முடியலை. அல்லது ஒரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு நான் வரேன்னு சொல்லி வாக்குறுதி அளிக்கிறார், சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவரால் வர முடியலை. வலம் இஜியலின் மியாத், வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு அவரால் வர முடியவில்லை என்று சொன்னால் பல ஐசும் அழகி, அந்த வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்ற வேண்டிய எண்ணம் இருந்தும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நிறைவேற்ற முடியாத அந்த நபரின் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குற்றமெல்லாம் வேண்டுமென்றே நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தானே தவிர, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் விடப்படக்கூடிய அந்த வாக்குறுதிகளுக்கு எந்த விதமான குற்றம் கிடையாது என்பது மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு உண்மை.